Peppers Entertainment Television. Turn on the heat. பெப்பர்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். Dougal.com நிகழ்ச்சியில இந்த வாரம் நீங்க பார்க்க போறது என்னன்னா, ஒவ்வொரு வாரமும் சூப்பரா ஒரு சின்ன சின்ன மேட்டர் எடுத்துட்டு காமெடியா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில ஸ்கூல்ல அட்மிஷன் ஒன்று நடத்தி அப்புறம் பசங்க என்ன டார்ச்சர் பண்றாங்க, வாத்தியார் எப்படி டார்ச்சர் பண்றாங்க சிறப்பா சிரிப்பா பார்க்க போறோம். வாங்க போவோம். வாங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. உங்க பேர் என்ன சார்? மன்னார். உங்க பேரனுக்கா? இல்லையா, என் பையனுக்கு. உங்க பையனுக்கா? லேட் மேரேஜா? அதெல்லாம் எதுக்குயா கேக்குறீங்க? இல்ல ஒரு ஜெனரல் நாலேஜுக்கா தான். ஸோ உங்க பையனுக்கு என்ன சேர்க்கறதா, என்ன கிளாஸ்? ஏதோ கேஜி இருக்காம. எத்தனை கேஜி இருப்பான் உங்க பையன்? அது இல்லைங்க, படிப்பு பேர் கேஜி. எல்கேஜி. எல்கேஜி ஃபுல்லா ஆகி போச்சு. ஐயா இப்படி சொல்லிட்டா இல்ல நான் அந்த சண்முகத்தை தூக்கிட்டு உங்க பையனை சேர்த்துக்கிறேன். வெளியே நீங்க வரும்போதே ஒரு பேரண்ட்ஸ் உட்காந்துருப்பாங்களே? இல்லையா, பார்த்துருக்க முடியாது, ஏன்னா போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சீட் இல்லைன்ட்டு அவங்க சீட்டை உங்ககிட்ட கொடுத்துறேன். சண்முகம் அவங்க சீட்டுங்களா? ஆமாம்மா. அதாவது முக்கியமான விஷயம், எல்லா ஸ்கூல்லையும் போய் உங்க பசங்களை போய் சேர்க்கணும்னு நினைச்சுன்னு வச்சுங்களேன், அப்பா வந்து டிகிரி முடிச்சிருக்கணும், அம்மா வந்து படிச்சிருக்கணும். நீங்க படிச்சிருக்கீங்களா, டிகிரி முடிச்சிங்களா, இல்லை உங்க அதை நான் இப்ப சொல்ல வேணாம், நான் கேட்க மாட்டேன், எதுவும் கேட்க. இந்தாங்க. ஹலோ, கண்ணாடி பாக்கெட்டில் எடுத்து போடுங்க. தெரியாது போல இருக்கா? ஐயா இங்கதான் உட்காந்துருக்கீங்களா? அப்ப இவ்வளவு நேரம் குத்து மதிப்பா தான் பேசுனீங்களா? இந்தாங்க, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இது அப்படி ஏன் இந்த மை ஒண்ணு இருக்குமே, அதுன்னு போடணும். நான் போட்டுக்கிறேன். மன்னார் தானே? மன்னார். நீங்க எதுவுமே பண்ண வேணாம், நானே பண்ணிப்பேன். சரியா? ஏன் அவனா அதை அடிக்கிறீங்க? அது ஸ்டோர் பண்றேன். வெளியே கேள்விப்பட்டிருக்கேன், இது ரொம்ப பெரிய ஸ்கூல்ன்ட்டு. ஆமாங்கய்யா. 28,000 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு. எது? அது மட்டும் இல்லாம மக்கள் மத்தியில நல்ல பேர் எடுத்திருக்கு. 4 பேர் 4 விதமா சொன்னாங்கய்யா. 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்க, நம்பாதீங்க. நல்லபடியா சொன்னாங்கய்யா. அப்பனா நம்புங்க. ஆனா உங்க பொண்டாட்டியே பயந்துருப்பாங்களே. ஏன்னா இந்த ஸ்கூல் பெரிய ஸ்கூலா இருக்கு, பணம் நிறைய வாங்குவாங்க. ஆமாய்யா. சத்தியமா நாங்க அப்படி வாங்க மாட்டோம். நன்றிங்கய்யா. ஐயா நன்றிங்கய்யா. பணம் வாங்குவோம், ஆனா கம்மியா தான் வாங்குவோம். அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதுதான் வாங்குவோம். இப்ப எல்கேஜி தானே உன் பையன்? என்ன சொல்லுது யார்? இதை பாக்குறேன். இது இல்லையா சொல்லுது? 1065 ரூபாய் வருஷத்துக்குப்பா, அவ்வளவுதான். 65 ரூபாய். 1065 ரூபாய் ஃபீஸ். நீ 1070 ரூபாய் கொடுத்தா 5 ரூபாய் சேர்ந்து திருப்பி கொடுத்துடலாம். எனக்கு வேணாம், உங்க பைசா ஒத்த பைசா எனக்கு வேணாயா. இருங்கய்யா. எங்க அவசரப்படுறீங்க? பணம் எடுக்கிறீங்க. வைங்க, இப்படி டேபிள் வைங்க. வைங்க, பண்ணலாம். அந்த பணம் நான் எங்க போகுது? ஏமாத்திட்டு போயிட போறியா? அப்புறம் என்ன, எல்கேஜில உன் பையனுக்கு அட்மிஷன் போட்டாச்சு. பையன் பேர் என்ன? அவன் பேர் சின்ன மன்னார். சின்ன மன்னார். இப்போ அவனுக்கு 4 வயசு ஆகும். அதெல்லாம் காட்டுறீங்க. எல்கேஜினா அந்த வயசு போட்டுருமே. உங்க பையனுக்கு 2 வயசா இருந்தாலும் நாங்களே ஃபில் பண்ணிப்போம், 4 வயசு ஆக்கிடுவோம். இப்போ படிக்கிறான், வரான், 1065 ரூபாய் கட்டிட்டு போயிடுற. அவன் படிச்சு பெரிய ஆளா வரான். ஆனா எப்படி வருவான்? வந்து மண்ணு மாதிரி உட்காந்துட்டு ஏ பி சி அப்படின்னா எப்படி? எக்ஸ்ட்ரா கரிக்குலர் எப்படி வளரும்? எக்ஸ்ட்ரா கரிக்குலரியா? எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ். அவனுக்கு பலவிதமான திறமைகள் வந்தாதான் உன் பையன் நாளைக்கு உன்னை பெருமையாக்குவான்ல. சரிங்கய்யா. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? நான் ஒண்ணும் பண்ணல. நீ பண்ணாத, நீ படிப்பறிவு இல்லாத முண்டோம், நீ பண்ண வேணாம். ஆனா உன் பையனுக்கு அந்த வாய்ப்பு இருக்க, நாங்க ஏற்படுத்தி தரோம். பாட்டு கிளாஸ், நல்லதுயா. சிங்கிங் கிளாஸ் இங்கேயே நாங்க கத்து தரோம். நன்றியா, ரொம்ப நன்றி. அதுக்கு ஒரு 15,000 ரூபாய். 15,000மா? ஆமா. என்ன நீ எனக்கா கட்டுற? கவர்மெண்ட் பீஸ் 1065 ரூபாய் தான்பா. உன் பையன் நல்லா பாடி பெரிய ஆளானா உனக்கு தானே பேரு. அப்ப மாடு வித்ததா? அது எனக்கு தெரியாது. நீ எதனா வித்துட்டியா? வித்து வச்சு இருக்கட்டும், அவசரப்பட. சரியா? பாட்டு பாடுறான், ஒரே இடத்துல நின்று தான் பாடுறான். ஆனா அதனால அவனோட உடம்புக்கு ஏதாவது பிசிக்கலா நம்ம ஏதாவது கொடுக்கணுமே. ஒண்ணுமே புரியலையா? டான்ஸ் கிளாஸ் பண்ணா என்ன ஆகும்? உடம்பு டான்ஸ் பண்ணும்போது மூவ்மெண்ட்லாம் நிறைய வரும், அப்ப நல்லா இருப்பான். இப்ப நிறைய சேனல்ல டான்ஸ் கிளாஸ் நடத்துறாங்க. அதுல போய் என்னன்னா திடீர்னு ஈசிஆர் பக்கத்துல 4 கிரவுண்ட் வீடு கொடுப்பாங்க. வின் பண்ணா கொடுக்க போறாங்க, அதுலயும் சேர்த்துக்கலாம். ஆமா, அதுக்கு ஒரு 18,000 ரூபாய். எனக்கா தர? உன் பையன் படிப்புக்கு 1065 ரூபாய் தான்பா. இது எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ்க்கு பேசுற பேச்சு. அடுத்து அப்படியே உன் பையன் யாரும் நடந்து போயிட்டு இருக்கான், போறான் வச்சுக்க, டூருக்கு கூட்டும் போறாங்க. திடீர்னு ஆத்துல விழுந்துட்டான். ஐயோ, பயப்படாத,
இப்படி அலறி அடிக்க கூடாதுன்னா நீச்சல் கத்து தரும். நீச்சல் கிளாஸ், ஸ்விம்மிங் கிளாஸ். சும்மா இருக்கிற கிளாஸ்க்கு எதுக்கு பணம்? ஸ்விம்மிங் கிளாஸ் நீச்சல் கத்து கொடுக்குறதுயா, அதுக்கு ஒரு 12,000 ரூபாய். ஐயா, ம்? 12,000? 12,000 தான். 12,000 தான். இப்படியே போதையா, நம்ம சொல்லித்தரோம், அவன் பாக்குறான், பாட்டு கிளாஸ் கத்துறோம், டான்ஸ். ஆனா இதெல்லாம் வந்து அவன் மண்டைக்குள்ள உள்ள வாங்கி பதுக்கி வச்சு தேவையான நேரத்துல வெளி கொண்டு வரணுமே, அதுக்கு என்ன பண்றது? பதுக்க கூடாதுயா, தப்பு. அந்த பதுக்குறது இல்லையா, மூளையில அறிவை பதுக்கணும். அபாக்கஸ். அபாக்கஸ் அதாவது எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ், மூளையில வந்து பதிய வைக்கிறது, சொல்றத புரிய வைக்கிறது, புரியுறத வெளியே சொல்ல வைக்கிறது. நான் பேர் வச்சுங்க அப்பாக்கா. அப்பாக்காலடா, அபாக்கஸ். அதுக்கு ஒரு 23,000 ரூபாய். எது? 23,000. அதுக்கா? அதுக்கான்னு கேட்காத, அது இருந்தாதான் மூளையே வேலை செய்யும். நீ எப்பா எங்களுக்கு கொடுக்கலப்பா, எக்ஸ்ட்ரா 10 பைசா வாங்க மாட்டேன். 1065 ரூபாய் 1070 ரூபாய் கொடுத்தா கூட 5 ரூபாய் திருப்பி கொடுத்துருவோம், எனக்கு வேண்டாம். சரி இப்படியே போகுது. உன் பையனை எப்படி நீ ஸ்கூலுக்கு அனுப்புவ? யூனிஃபார்ம் போட்டு தான் அனுப்பு. ஏன் மற்றவங்களாம் ட்ரெஸ் இல்லாம அனுப்புறாங்களா? அது இல்லையா, எப்படி ஸ்கூலுக்கு வருவான்? நானே எடுத்து வந்து விட்டுருவேன், பக்கத்துல தானே வீடு. பக்கத்துல இருந்தா நீ எதில் கொண்டு வந்து விடுவ? நடந்துதான். லூசு லூசு, அறிவுல உனக்கு இந்த ஸ்கூலுக்குள்ள ஒரு மரியாதை இருக்கியா? நான் என்னங்க மரியாதை கேட்டேன்? நடந்து வந்து விட்டா நல்லா நினைக்குமா? பஸ்ல பஸ் ஃபீஸ் ஒரு 12,000 ரூபாய். வீட்டாண்ட நிக்குது. ஆனா நீ காலையில 8 மணி பஸ்ஸுக்கு, 8 மணி ஸ்கூலுக்கு 7 மணிக்கே நீ பையனை பஸ்ல ஏற்றுற. இவன் நேரா சைதாப்பேட்டை, கிண்டி, மவுண்ட் ரோடு இப்படி போய் எல்ஐசி ஆண்ட போய் திரும்பி வந்து ஸ்கூல் அனுப்பிப்பான். அவன் பையனுக்கு சுத்தி பார்த்த மாதிரியும் ஆச்சு, ஸ்கூல் பஸ்ல வந்து இறங்கின மாதிரி ஆச்சு. அதுக்கு ஒரு 12,000 ரூபாய் தான். இப்போ இவ்வளவும் பண்ணிட்டான்னு வச்சுக்க, டான்ஸ் பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான், இதை கத்துட்டான். ஆனா மனசுக்குள்ள ஒரு தெம்பு வேணும், ஒரு தைரியம் வேணும், ஒரு துணிவான முயற்சி எடுக்கிறது வேணும். ஐயா ரத்தம் அப்படிதாங்க இருப்பான். அப்படி இருந்து புரியாது, நீங்க வீங்கி போயிருக்கீங்களே. அப்படி கிடையாது. யோகா கத்துக்கணும். யோகா கத்துக்கினாதான் இந்த காலத்துல எந்த டென்ஷன் இல்லாம இருப்பான். திடீர்னு உன் பையனுக்கு பிபி வந்துட்டா சும்மா இருப்பியா? இந்த வயசுல எப்படிங்க பிபி வராம இருக்குன்னா யோகா கத்துக்கணும். நாங்க கத்து கொடுக்க கவலைப்படாதீங்க. அதுக்கு ஒரு 8,000 ரூபாய். சரியா? லாஸ்டாப்பா ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. இந்த காலம் எவ்வளவு கம்ப்யூட்டர் மயமாயி போச்சு. எதை எடுத்தாலும் கம்ப்யூட்டர் மயம் இல்ல? இப்ப ட்ரெயின்ல போய் டிக்கெட் வாங்கினா எப்படி போய் வாங்குவேன்? நேரா போய் ஐயா டிக்கெட் 4 மணி நேரம் கியூல நிப்பியா? இப்ப ஆன்லைன்ல பண்ணிடலாம். ஆன்லைன்ல பண்ண தெரியுமா? ஆம்பளை லைன்ல தாங்க நான். ஆம்பளை லைன் இல்லப்பா, ஆன்லைன். ஆன்லைன் கம்ப்யூட்டர்ல பண்ண தெரியுமா? கம்ப்யூட்டர் காசு கொடுத்தா எப்படிங்க வாங்குவோம்? இன்னைக்கெல்லாம் புதுசா ஒரு ட்ரெயின் அறிமுகப்படுத்தி இப்ப டிக்கெட் கொடுக்க போறோம்னு சொல்லி முடிச்சு 5வது நிமிஷத்துல 8,000 பேர் புக் பண்ணிட்டான். அங்க போய் நிக்கிறதுக்கு ஒன்னும் டிக்கெட் கிடைக்காது. அப்ப எப்படி வாங்கணும்? கம்ப்யூட்டர் வாங்கணும். கம்ப்யூட்டர்ல உனக்கு தெரியாது, உன் பையனுக்கு கம்ப்யூட்டர் கத்து கொடுக்கணும். யார் கத்து கொடுக்கறது? நாங்க தான் கத்து கொடுக்கணும். யாருக்காக? உனக்காக. அதனால கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு ஒரு 30,000 ரூபாய். டிக்கெட் 300 ரூபாய் தாங்க. அது நான் லைன் என்ன வாங்கிக்கிறேன். டிக்கெட்னா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னியா, அதுல இன்னும் நிறைய வேலைகள் இருக்கு. இந்த பாரு, ஷர்ட், ஷூ, பேண்ட் எல்லாமே கம்ப்யூட்டர்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீ கடையில போயெல்லாம் தேட வேணாம், சீப்பா வந்து சேரும். சோ மொத்தம் எவ்வளவுதான்பா? எங்க ஃபீஸ் எவ்வளோ? 1000 சாதாரண சொல்லு, 1065 ரூபாய் தான். உன் பையனுக்காக நீ கட்ட போறது 1,30,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ். இது தவிர நம்ம ஸ்கூல் ஃபுல்லா இப்ப வந்து சென்ட்ரலைஸ் ஏசி போட்டிருக்கோம். சென்ட்ரலைஸ் மேல ஏசி போட்டா பசங்க எல்லாம் வேத்து போய் உன் பையன் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் அழுக்காகி வந்தா பரவாயில்லையா? சொல்லு. சரிங்க, பரவாயில்ல. அதுக்கு ஒரு 20,000 ரூபாய். என் புள்ளைக்கு மட்டும் தலைக்கு மேலே ஏசி வைக்க போறீங்க. நல்லா தமாசா பேசுறீங்க. பட் ஆனா விஷயம் அவ்வளவுதான். 1,50,000 ரூபாய் பிளஸ் 1065 ரூபாய். அப்ப 1,51,065 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்க பையனை சீட்ல சேர்த்து. ஐயோ, என்ன ஞாபகம் வருது? என்ன? 1,50,000 எல்லாம் வித்த காசு இருக்குங்க. சரி, இந்த 1000 சில்லறை இருக்கு பாத்தீங்களா? ஆமா, அதை நான் வீட்டுக்கு போய் எடுத்துன்னு வரேங்க. ஸ்கூல் ஃபீஸ் தானே, அப்புறமா கட்டிட்டு போங்க. இது எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் நான் வாங்கிக்கிறேன். அட போங்க, உங்களை நம்பாம இருக்க போறேன். அதை ஒரு 1065 3 தவணைல கட்டிட்டு போங்க. ஆமா, இது எனக்காக கொடுக்குறீங்க? உன் பையனுக்காக கொடுக்குறீங்க. இன்னும் எனக்கு தர வேண்டிய பணமே நீங்க தரல. அந்த பீஸை நீ 3 தவணைல கொடுத்துட்டு போங்க. கடங்காரங்கிட்ட பேசுற மாதிரியே பேசுறீங்க. கடங்காரன் தான். இந்த மாதிரி பசங்களை படிக்க வைக்கிறதுக்காக நீங்க கடங்காரனாலும் தப்பு கிடையாது. இது எனக்கு கொடுக்கல, உன் பிள்ளைக்காக. கிளம்புறீங்களா? வீட்டுல நான் சொல்லணும், நீங்க சொல்றது அபாக்கா இல்லப்பா, அபாக்கஸ். பஸ் ஃபீஸ், யோகா கிளாஸ், ஸ்போர்ட்ஸ், கம்ப்யூட்டர், பாட்டு கிளாஸ், டான்ஸ், ஸ்விம்மிங் பூல் எல்லாமே உன் பிள்ளைக்காக தான், எனக்கு கிடையாது. ஆமா, 2 சொல்றேங்க. சொல்லுங்க. முக்கியமான விஷயம்,
எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வாங்குறது இல்ல. யார் நீங்க? 1065 ரூபாய் தான். யார் கேட்டாலும் சொல்லுங்க. வாங்க அது இருக்கட்டும். இப்ப 3 மாசத்துல கொடுத்துருங்க அந்த 1065. இவ்வளவு கொடுத்து வச்சு நான் தரமாட்டேன்னா அம்மா ஒரு கோழி இருக்கு வித்து. வெரி குட். ஒரே விஷயத்த பல விதமா சொல்லி அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்குறதுக்குள்ள படாத பாடுபட வேண்டியிருக்க. இந்த வருஷம் வருமானம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. சரி பாப்போம், யாராவது சிக்காம போயிடுவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், மே கம் இன்? ஆமா, நீங்க தமிழர் தானே? ஆமா. அப்புறம் என்ன எக்ஸ்கியூஸ் மீ கம்மின்னு கேக்குறீங்க? உள்ளே வரலாமா ஐயான்னு கேட்கணும், புரியுதா? சரி. ஒரு பிரின்சிபலுக்கு மரியாதையை கொடுக்கறது இல்லையா? அதனாலதான் சார் வரும்போது உங்ககிட்ட கேட்டுட்டு வந்தேன். என்கிட்ட கேட்டு வந்தீங்க. சரி சரி, இந்த பணத்தை எடுத்து பீரோல வைங்க. நான் எதுக்கு எடுத்து வைக்கணும்? நான் ஒன்றும் உங்க பொண்டாட்டி கிடையாது, இது ஸ்கூலு. சாரி. ஆமா, வகுப்பு நேரத்துல கிளாஸ் எடுக்காம என்ன பார்க்க எதுக்கு வந்தீங்க? நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், ஸ்கூல் டைத்துல என்ன தனியா பார்க்க வராதமா, தனியா பார்க்க வராதன்னு சொல்லி எதுக்கு பார்க்க வந்தேன்? எப்படி சார் எனக்கு சம்பளத்தை ஏத்தி கொடுப்பீங்க? எத்தனை வாட்டி வந்து கேட்கறது? என்னமா நீ இப்பதானே ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி 10 வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள சம்பளத்தை ஏத்தி கொடுக்க சொல்ற? 10 வருஷம் ஆச்சு, எனக்கு ஒன்றும் சம்பளம் ஏத்தியே கொடுக்கலையே நீங்க. பொல்லாத வகுப்பு நடத்தி விட்டேன். தமிழ் கிளாஸ் ஒண்ணு எடுக்க சொன்னா என்ன லட்சத்துல எடுத்து வச்சிருக்க? ஏன் நான் நல்லா தான் எடுக்கிறேன். நல்லா எடுத்து கிழிச்ச பசங்க உன்னால தான் எல்லாம் கெட்டு போயிருக்காங்க. என்னாலயா? ஆமாமா. நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணியா? எல்லா பசங்களும் நீ 1ஆம் வகுப்பு தானே பாடம் எடுத்துட்டு இருக்க. ஆமா. இந்த 1ஆம் வகுப்பு பசங்க ஃபுல்லா நேத்து பாக்குறேன் எல்லா சாப்பாட்டையும் குப்பைக்குள்ள கொட்டி வச்சுக்கிறாங்க. கேட்டா டீச்சர் தான் சொன்னாங்க, தமிழ் டீச்சர் தான் சொன்னாங்க, தமிழ் டீச்சர் தான் சொன்னாங்கன்றான். நான் எதுவுமே சொல்லையே, உப்பில்லா பண்ணம் குப்பை இல்லைன்னு சொன்னேன். சொன்னீங்கல்ல, அதான் உப்பு இல்லைன்னா எதுவுமே போட்டாங்க. பசங்களுக்கு நல்ல பழத்தை கத்து கொடுக்கறத விட்டு பொருளாதாரம் எவ்வளவு உன்னால சீரழிஞ்சு போயிருக்கு. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து திட்டிட்டு இருக்க, நான் திட்டிட்டு இருக்க, நீ சிரிச்சிட்டு இருக்க. அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இன்னும் சிரிச்சுனா பல்லவெல்லாம் உடச்சு விட்டேன். டீச்சர் கூட பாக்க உங்க வகுப்பு பசங்க மட்டும் பக்காவா அயன் பண்ணி ட்ரெஸ் இருந்தா கூட கசக்கி போட்டு வரானுங்க. என்னடான்னு கேட்டா தமிழ் மிஸ் தான் சொன்னாங்கன்றான். ஆமா, கந்தரானும் கசக்கி கட்டுன்னு சொன்னேன். ஒரு பழமொழியை ஒழுங்கா சொல்ல தெரியல. கந்தை ஆனாலும் கசக்கி கட்டுன்னு சொல்லியிருக்கேன். அவன் அயன் பண்ணிருந்தா கூட ட்ரெஸ்ஸை கசக்கி போட்டு வர. கேட்டா தமிழ் டீச்சர் தான் சொன்னாங்க. அதை கரெக்டா புரியுற மாதிரி சொல்லணுமா? புரியுற மாதிரி சொல்லணும். எப்பா கசங்கி போயிருந்தா கூட 2 ரூபாய் கொடுத்து அயன் பண்ணி நீட்டா போட்டு வாடா, நம்ம ஸ்கூல் பெரிய ஸ்கூலு, நம்ம பிரின்சிபல் நல்லா இருப்பாரு, அழகா இருப்பாரு, நம்ம ஸ்கூல் நல்லா நடத்தணும், அப்படி சொல்லணும். நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. சொல்லி கொடுக்கணும். இதே இதுல நீங்க அழகா இருக்கீங்கன்னு வேற சொல்றீங்க. என்ன அது விடுமா, சந்தடி சாக்கல ஏதோ வரும், அதை விட்டு. பல பசங்க குளிக்காம வந்துட்டு இருக்காங்க. நீ சொல்லிருக்க, கேட்டா தமிழ் டீச்சர் தான் சொன்னாங்கண்ணா. என்னடா சொன்னாங்கன்னு கேட்டா கூழானாலும் குளித்து குடிங்கிறான். இன்னைக்கு எங்க வீட்டுல கூழ் இல்ல சார், டிஃபன் அதனால குளிக்காம வந்துட்டாங்க. குளிக்காம வரதுல ஒரு பிரச்சனையா? அதானே, உனக்கு பிரச்சனை இல்லம்மா, நீ தினமும் குளிக்காம தான் வர, அது பிரச்சனை இல்ல. நான் குளிச்சிட்டு தான் வரேன். அம்மா நீ குளிச்சு கிழிச்ச வீட்ல இருந்து வெளிய வரும்போது நாங்கலாம் மேக்கப் பண்ணிட்டு தான் வருவோம். மேக்கப் பண்ணிட்டு தான் வரீங்க, குளிச்சிட்டு வரேன்னு சொல்லாதீங்க. சம்பளத்தை கேட்டு இனி என் கண்ணு முன்னாடி வந்தீங்க அவ்வளவுதான், போங்க வெளியே. வாமா கிளாஸ் நடத்து. சம்பளம் கேட்டாலே போதுமே, ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி அனுப்பிச்சிருவீங்க. சாயங்காலம் மீட் பண்ணுவோம். ஆனா இந்த பொம்பளைங்க கிட்ட இவ்வளவு கோபமா பேசணும்னு வச்சுக்கேன், இருக்கிற பணம் ஃபுல்லா இவங்களே உருவிடுவாங்க. உஷாரா இருக்கும். என்ன கம்ப்யூட்டர் ஒண்ணுமே தெரியல? சரிதான், நமக்கு தெரிஞ்சாதானே, சும்மா தானே தட்டிக்கிட்டு இருக்கோம். வாங்க வாங்க. ஹலோ சார், குட் ஈவினிங். உங்களை நான் பல டைம் சொல்லிட்டேன், எங்கிட்ட இங்கிலீஷ்ல பேசாதீங்க. புரியுதுங்களா? நீங்க இங்கிலீஷ் வாத்தியாரா இருக்கலாம், அதுக்காக பிரின்சிபால் கிட்ட வந்து இங்கிலீஷ்ல பேசணுன்ற அவசியம் இல்லை. வேலை கேட்கும்போது சார் வேலை வேணும் தானே தமிழ்ல கேட்டீங்க. தமிழ்ல பேசுங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? மணிக்கணும் ஐயா, இந்த சம்பள விஷயமா வந்திருக்கு. போதும் நிறுத்துங்க. என்ன லட்சத்தில் நீங்க கிளாஸ் எடுத்திருக்கீங்க? என்ன சார்? இல்ல என்ன லட்சத்துல கிளாஸ் எடுக்கிறீங்க? சொல்லுங்க சார், ஒன்றும் புரியல. நீங்க என்ன வயலம் குழப்பம் நடத்துறீங்க? இல்லையே சார். பசங்க எல்லாருக்கும் வரப்பு வரப்புன்னு சொல்லி கொடுத்துறீங்க, அவன் வரப்பு மேல போய் நடந்துகிட்டு இருக்கான். வரப்பு வரப்பு அந்த மாதிரி நான் எதுவும் சொல்லி கொடுக்கல சார். இங்கிலீஷ்ல ஏதோ இலக்கணத்துல வரப்பு வரப்பு மேல போங்க, வரப்பு பாருங்க, வரப்பு பாருங்க நீங்க. சார் அது கிராமர் சார், வேர்ப் சார். அது எனக்கு தெரியும், பசங்களுக்கு புரியல. நீ வேர்ப்ன்ற அவன் வரப்புன்றான், ஒரே வெறுப்பா இருக்குல்ல. நான் வேர்ப்னு தான் சார் சொல்லி கொடுத்தேன், அது இங்கிலீஷ்ல கிராமர், அது வேர்ப் தான் சொல்லி கொடுத்தேன். நான் வரப்பு வெறுப்பு அந்த மாதிரி எதுவும் சொல்லி கொடுக்கல சார். இப்ப பேசாதீங்க சார் என்கிட்ட, பசங்களுக்கு புரிய வைக்கணும் சார். ஓகே சார். புரிய வைக்கிறது உங்களோட வேலை, அதுக்காக தானே சம்பளம் வாங்குறீங்க. பையன் ஒருத்தங்கிட்ட கேட்கறேன், எலக்ட்ரிக் குட்டி கட்டிட்டு வந்திருக்கேன்றான். எலக்ட்ரிக் குட்டி? எலக்ட்ரிசிட்டிக்கு எலக்ட்ரிக் குட்டிங்கிறான். நீங்க அந்த லட்சத்துல பாடம் நடத்துறீங்க சார். நான் எலக்ட்ரிசிட்டி தான் சார் சொல்லி கொடுக்குறேன். நீங்க சொல்லி கொடுத்தா அவன் தப்பா புரிஞ்சிருக்கானா? பசங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. தப்பா நடத்திருக்கீங்க சார். என்கிட்ட பேசாதீங்க சார், கதை பேசாதீங்க. சம்பளம் மட்டும் வேணும் வேணும் மாசம் மாசம் வந்து கேட்கறீங்க. பாடம் நடத்துறோம், கேட்கறோம் சார். தப்பு பண்றீங்க சார், நிறைய தப்பு பண்றீங்க. கிளாஸ்ல நீங்க ஒழுங்கா பாடம் நடத்தாம பசங்களுக்கு தனியா வீட்டுல டியூஷன் எடுக்கிறீங்க சார். நீங்க சம்பளம் கொடுக்கறது இல்ல,
நான் வெளில எடுத்து சம்பாரிச்சாலும் அதையும் விட மாட்டேங்கிறீங்க. என்ன வேற என்ன சார் பண்ண சொல்றீங்க? எத்தனை பேர் உங்ககிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ டியூஷன் எடுத்துக்கிறாங்க? சார் இந்த ஸ்கூல் வந்தா எனக்கு வரது 2 பசங்க தான் சார். வேற எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க நீங்க? பொய் சொல்லாதீங்க. 72 பேர் நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படியே உங்க வீட்டுக்கு வந்து படிக்கிறானுங்களா? இல்ல சார். பொதுவா பார்த்தா மாசத்துக்கு நீங்க ஒரு ஃபீஸ் எனக்கு கணக்கு கொடுக்கணும். இவர்கிட்ட நம்ம காசு கேட்டா நம்ம கிட்ட இருக்கிற ஃபீஸை புடுங்க பாப்பாரு போல இருக்கேன். இதுக்கு மேல இங்க உட்காந்து மதிப்பு கிடையாது. எழுந்து போறது நல்லது சார். அடுத்த மாசம் நான் சேர்த்து வாங்கிக்கிறேன் சார். வெரி குட். நம்ம சம்பளமே வேணாவா? வெரி குட். அப்படி முடிவு பண்ணிட்டு கிளம்புங்க சார். இப்பதான் சார் சிரிக்கிறீங்க. நல்லா இருக்கீங்க சார். சரிங்க சார். வரேன் சார். வாங்க. இவர் பேசுனதெல்லாம் என் காதுல விழுந்தது. ஆனா காதுல கேட்காத மாதிரி இருக்கணும். ஏன்னா அப்பதான் நமக்கு நல்லது. காதுல விழுந்தது தெரிஞ்சது பணத்தை அதிகமா கேட்பானுங்க. எத்தனை பேரை சமாளிக்க வேண்டியதா இருக்கு. கணக்கு வாத்தியார் தானே நீ? ஆமா சார். உட்கார் உட்கார். நான் போலீஸ்க்கு வேலை செய்றேன். உட்கார். இருக்கிறதே 6 அடி. இதுக்கு மேல எம்பி வணக்கம் சொல்ற. ஏன் உன்னை பார்த்தா யாரா வாத்தியார் நினைப்பாங்களா? நீ வாத்தியாரா இல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி வேற? என்ன பேண்ட், என்ன சட்டை, கலரா ஷூ, கண்ணாடி கழட்டு. என் முன்னாடி எதையுமே போடக்கூடாது. கழட்டு. வாட்சி கழட்டியா? சார் வாட்ச் கழட்டு. எவ்வளவு பெருசு? யார் ஃப்ரீயா கொடுத்தா? அம்மா வாங்கி கொடுத்தா. சத்தியமா அம்மா வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்ல. அடிச்சு மூஞ்சிலாம் உனக்கு கழட்டியா? 1 கிலோவுக்கு தெரியும். கணக்கு வாத்தியார் தானே நீ? மேக்ஸ் கணக்கு வெவ்வேறவா? தமிழ்ல கணக்கு. தமிழை பத்தி நீ பேசாத. வாத்தியாரும் மதிப்பே கொடுக்க மாட்டேன் பாத்துக்க. ஏன்னா பசங்களோட வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம். உங்களை மாதிரி வாத்தியாரம் வச்சு மேட்ச் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கியா? என்ன விஷயமா இங்க வந்த கிளாஸ் இருக்கு சார்? எங்களுக்கும் இந்த யூனியன் பணிலாம் எங்கிட்ட பேசாத. இப்ப எதுக்காக இங்க வந்தாரு சொல்லு சார். 1 மாசமா சம்பளம் போதும், நிறுத்துப்பா. என்ன லட்சத்தில் நீ பாடம் நடத்துற? போர்டு, சாக் பீஸ், அது மட்டும் தானே? ஏயா எல்லா பசங்களையும் கணக்கு பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க. அவன் ஒவ்வொரு பண்ண கணக்கு பண்ணிட்டு போயிட்டு இருக்கான் சார். வேற எப்படி நான் அதை சொல்றது? என்ன சொல்றது? பாடம் நடத்தணும், கணக்கு நடத்தணும். நீ ஒரு கணக்கு வாத்தியார் தானே? நீ கஷ்டமான ஆன்சர்லாம் சொல்லிட்டு பசங்களுக்கு ஈஸியா கொஞ்சம் கொஞ்சமா கத்து கொடுக்கணும். நீ 5 5 10 10 10 20 20 20 40 நீ சொல்லிவிட்டு 386 498 எவ்வளவுனா பசங்க கேட்கறேன். அவன் டென்ஷனா என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றான். வாத்தியார் வந்து ஈஸியா இருக்க சொல்றாரு, கஷ்டமா இருந்தா எங்களை கேட்கறாருன்றான். அது கஷ்டமா சார்? எவ்வளவுயா? 893 427 எவ்வளவு? கஷ்டம் தான். இப்ப பசங்க அப்படி கேட்டா ஈஸியா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா கேட்கணும். முன்னாலதான் வந்து பசங்க எல்லாம் கடன் வாங்குறாங்க. என்கிட்ட வந்து சொல்றாங்க அவங்க பேரண்ட்ஸ். கடன்? நான் எதுவும் எனக்கு கடன் நான் எதுவும்? நீ தான் சொல்லிருக்காம 9ல வந்து 18 போலனா பக்கத்துல ஒண்ணு கடன் வாங்கன்னு சொல்லிருக்காம. சார் அது மேக்ஸ் கணக்கு தான். கணக்குன்னு சொல்லிருக்க. நீ கடன் வாங்கு. உங்ககிட்ட வேணா பக்கத்துல ஒண்ணு கடன் வாங்கிக்க. உங்ககிட்ட வேணா பக்கத்துல 2 கடன் வாங்கின்னு சொல்லிருக்க. அவன் செலவுக்கு பக்கத்துல கடன் வாங்கிட்டு அவங்க அப்பா அம்மா வந்து எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சார் விடுங்க சார். இப்படி சொல்லாதயா. நீ நடத்துறது சரியில்லை. சம்பளம் வேற உயர்த்தி கேட்கறேன். ஏயா நான் தெரியாம தான் கேட்கறேன். போன வாரம் வந்து உன் வகுப்புல இருக்கிற பொண்ணை வந்து தடவி கொடுத்துருக்கேன். சார் பசங்களை அடிக்க கூடாது, தட்டி கொடுங்கன்னு நீங்க தானே சொன்னீங்க. தட்டி கொடுன்னு தானே சொன்னேன். தடவி கொடுன்னு நான் சொன்னேன்னா? நான் தட்டி கொடுன்னா நல்லா படிக்கணும், நல்லா கணக்கு போடணும், நல்லா ஹோம்ஒர்க் பண்ணணும், இப்படி தட்டி கொடுக்கணும். நீ நல்லா படிக்கணும், நல்லா தடவணும், இப்படி பண்ணா இதுக்குதான் சின்ன பசங்க வாத்தியார் வேலைக்கு வைக்க கூடாது. திமிழோட தலையிற கலர் ஏண்டா போடுறேன்? செப்பல் போட்டு வரணும், வேட்டி கட்டணும். சார் என்ன செய்யுது? ரவுடி பையனா நீ? பிளாட்டினம் சார். பிளாட் பார்த்து காமிச்சிருவேன். ரவுடி பை மாதிரி வர்றது வாத்தியார் வேலை செய்யும். இந்த ஸ்கூலை டெவலப் பண்றதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லு, உன்னை வேலைக்கு வச்சுக்கிறேன். கடலே இல்லையா, அதுல மீனா? அணைய போற விளக்குக்கு என்ன எதுக்கு சார்? வாய மூடியா. இந்த 28,000 ஸ்கொயர் ஃபீட் நான் எப்படி வாங்கினேன் தெரியுமா? தெரியாதா? புறம்போக்கு தானே. எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டு போல இருக்க. ஆனா ஒவ்வொரு செங்கலும் திருடி கட்டினீங்க. கிளம்பு, நீ கண்ணு முன்னா நிக்கிற கிளம்பு. சார் ஆமா என்ன இதுல என்ன? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். இப்படி என்ன தெரியுது? டொப்பு டொப்பு டொப்புன்னு தட்டிக்கிட்டு படம் பார்த்துட்டு இருக்கேன். படமா? இன்னும் ஆனே சார். என்ன படம் சார்? போ போ வெளியே போ. ஏய் சார், ஏய் போயா போ போ. தனியா. சூப்பர் சார். சூப்பர் ஜி, சூப்பர் ஜி. என்ன பையன் 1 செகண்ட் படத்தை பார்த்ததுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டான். நம்ம 1 மணி நேரமா பாக்குறோம், ஒண்ணும் இல்ல. இதுதான் இந்த மாதிரி பசங்க கார்ட்டூன் படம் பார்க்க கூடாதுன்றது. பெரிய மன்னாரு வணக்கம், எப்படி இருக்கீங்க? என்ன பெரிய மண்ணு சின்ன மண்ணை பார்க்க வந்தீங்களா? பெரிய மன்னாரு சின்ன மன்னாரை பார்க்க வந்தீங்களான்னு கேட்டேன். நீங்க இங்க ஸ்கூலுக்கு உங்க பையனை சேர்க்க வரும்போது நீங்க வயசானவனா தெரிஞ்சுங்க. இப்ப நீங்களே ஸ்கூல் பையன் மாதிரி மாறிட்டீங்களே, எப்படி? அதுதான் நம்ம ஸ்கூல். என்ன எதுவுமே பேச மாட்டேங்க? அடுத்த பையனை ரெடி பண்ணிட்டீங்களா? சரி நீங்க சொல்லுங்க.
இல்ல பையன் இங்க சேர்க்கும் போது என்ன சொன்னீங்க 3 இன்ஸ்டால்மெண்ட்ல பணம் கட்டலாம்னு சொன்ன அது இல்ல அதுதான் கட்டிட்டீங்களே அது முடிச்சாச்சு ஆமா நீ வேற என்ன சொன்ன பையனுக்கு அறிவு பீறிட்டு கிளம்பும் நீ உங்க பையன் அந்த அளவுக்கு இருந்தா அறிவு பீறிட்டு வரப்போகுது உங்க பையன் மண்ணாங்கட்டியா இருந்தா என்ன சொல்லி கொடுத்தாலும் ஏத்துக்க போறது ஏய் டான்ஸ் கத்து கொடுத்தா ஆடுவான் ஆமா பாட்டு சொல்லி கொடுத்தா பாடுவான் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க இப்ப உங்களுக்கு என்னென்ன பிரச்சனையோ தெளிவா சொல்லுங்க நான் கேக்குறேன் இப்ப டான்ஸ் கிளாஸ் கத்து கொடுக்குறேன்னு சொன்னேன் ஆமா ஏன் கத்து கொடுக்கல என் பையன் ஒரு ஆட்டம் கூட ஆடி நான் பார்க்கவே இல்லை அவனுக்கு டான்ஸ் பிடிக்கல பிடிக்கல அவன் காலோட ஸ்ட்ரென்த் சரியில்லை டான்ஸ் கிளாஸ் சொல்லி கொடுத்தா காலு மடியுது உன் பையனுக்கு கால் உடைஞ்சா பரவாயில்லையா என் பையன் மேல அக்கறை இருக்காமலே உனக்கு பேச்சு குச்சிப்புடின்னு ஒரு டான்ஸா டாடி டாடி குச்சிப்புடி டான்ஸ் சொல்லி கொடுத்தாங்க டாடின்னா காலையில குச்சி பிடிச்சா 5 மணி வரைக்கும் பிடிக்க வச்சிருக்க கை பிடிக்க முடியாம பையன் விளவெளத்து போயிட்டு எனக்கு டான்ஸே வேணாம்னா அதுக்கு என்ன பண்றது அவனுக்கு பிடிக்கல சரி டான்ஸ் விடையா பாட்டு கிளாஸ் நானே கேட்கணும் ஒரு ராகமாவது ஒரு தடவையாவது ஒரு பாட்டை பாடுவான்னு பார்த்தா ஒரு பாட்டை கூட பாடலையே ஏன் கத்து தரல அதுதான் நீங்க தப்பு பண்றீங்க நாங்க கத்து கொடுக்கறது தயாரா இருந்தோம் ஆனா போன மாசம் 18ஆம் தேதி நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸ பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல எந்த நியூஸ மன்னாருக்கு பாட்டு கிளாஸ் சொல்லி தராதன்னு போட்டுருந்தாங்க அங்கதான் தப்பு பண்றீங்க என்ன அதாவது தர்மபுரியில ஒரு பையன் 10வது வகுப்பு படிக்கிற பையனுக்கு இவனுக்கு பாட்டு கிளாஸ் கத்து கொடுத்ததுனால 10வது வகுப்பை 4 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கான் பாட்டுக்கும் படிப்புக்கும் என்னையா சம்பந்தம் அதுதான் அவனோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா பாட்டுல போயிடுச்சு படிப்புல வரல அதனால உன் பையனுக்கு படிப்பு வேணுமா பாட்டு வேணுமா நாங்க முடிவு பண்ணோம் சரி படிப்பு வேணுமே பாட்டை தூக்கி போட்டுரும் கத்து கொடுக்கல என் பையன் வேற மாதிரி சொன்னான் என்ன சொன்னா பாட்டு கிளாஸ் வாதியாரு அப்படின்னாரு அப்பவே புட்டுக்குனா அவ்வளவு அதுல இருந்தே இங்க பாட்டு சொல்லி தரல அப்ப உன் பையன் பாடும்போது புட்டுக்குனா பரவாயில்லையா ஒரு நல்ல இடத்துல தான் கத்து தரலப்பா அதுக்கப்புறம் நீச்சல் எடுத்துக்க சரி இது போட்டோம் பையன் கை கால் ரொம்ப நல்லா இருக்கும் சார் சுறுசுறுப்பா இருப்பான் சார் நீ ஸ்விம்மிங் எங்கேயா சொல்லி கொடுத்தீங்க ஸ்விம்மிங் சொல்லி கொடுக்கலாம் ஸ்விம்மிங் டீச்சர் அந்த ஸ்விம்மிங் பூல்ல இறங்கி இருக்காரு கால் பைப்ல பட்டு அந்த வாத்தியாருக்கு கால் ரெண்டும் துண்டாயி போச்சு அது போல உன் பையனுக்கு துண்டானா பரவாயில்லையா அதுக்காக தான் கத்து அதுக்கப்புறம் என்ன அபாகஸ் அபாகஸ் என்ன கத்து தராங்களா கத்து தரலையான்றது தெரியாது அவன் மைண்டுக்குள்ள இருக்குது உனக்கு எப்படி தெரியும் சொல்லவே மாட்டானா சொல்ல மாட்டானா அவனுக்கு மூளை இல்லைன்னு சொல்றீங்க அவ்வளவுதான் நல்லா சொல்றாங்க அது அது ஒண்ணுதான் நல்லா கத்து கொடுத்துருக்கும்ல கத்து கொடுத்துருக்கீங்க ஏன்னா பையன் அப்படியே பதிலா சொல்லிருக்க யோகா அது யோகாவுக்கு லாக்கி இல்லாதவன் தான் உன் பையன் ஏன்னா அவனே நரம்பு மாதிரி இருக்கான் அவனுக்கு எதுக்கு யோகா தொப்பையும் தொந்தியுமா இருந்தா தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அப்படியே மூளையை வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா வச்சுக்க முடியும் அவன் ஆல்ரெடி உன் பையன் ஃப்ரெஷ்ஷா இருக்கானே அவனுக்கு எதுக்கு யோகா கடைசியில கம்ப்யூட்டர் ஆமா இதுதான் கேட்கணும் சரி இதெல்லாம் போட்டேன் கம்ப்யூட்டர்ல போனா என்னமோ பேண்ட் வருது ஷர்ட் வருது நீ கம்ப்யூட்டர்னா என்ன டாடின்றா என்கிட்டயே வந்து அதான் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல இவ்வளவு சொல்லிட்டியா சொல்ல அதுல போன வாரம் நியூஸ் பேப்பர் பார்த்தா இல்லையா நீ ஸ்கூல் நடத்துறியா நியூஸ் பேப்பர்ல ஸ்கூல் நடக்குதா இல்லப்பா அதாவது சின்ன வயசுலயே பசங்க கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டா கண்ணு அவிஞ்சு போதான் கண்ணே கெட்டு போச்சு கண்ணே தெரியலன்னா உன் பையன் வருங்காலத்துல எப்படி இந்தியாவை இந்த தூக்கி நிறுத்த போறான் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்துல கம்ப்யூட்டர் கிட்ட போவாரான்னு குழப்பமா இருக்கு உன் பையனுக்கு மட்டும் இல்ல இந்த ஸ்கூல்ல படிக்கிற எல்லா பசங்களும் நன்மைக்காக தான் அப்படி நிறுத்திவிட்டேன் ரொம்ப குழப்பமா இருக்கு ஆனா கரெக்டா இருக்கு அவ்வளவுதான் எல்லாமே விஷயம் நல்ல விஷயம் தான் ஆமா எனக்காக எதுவுமே பண்ணிக்கல உங்க பசங்களுக்காக பண்றோம் ஸ்கூல்ல ஒழுங்கா நடத்திக்கிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் எனக்கு அந்த எக்ஸ்ட்ரா கிரெடிட் கூட்டல் கிட்டல் ஏதோ சொன்னீங்க ஆமா அந்த பணத்தை ரிட்டர்ன் கொடுத்தீங்கன்னா அதான் எதுவும் நடத்தலையே எப்படி கொடுக்க முடியும் உன் பையனுக்கு எல்லாமே டெஸ்ட் பண்ணமே அதுலயே பூச்சி எல்லாமே டெஸ்ட் பண்ணீங்களா ஆமா உன் பையன் எனக்கு தகுதியானவனா அப்படின்னு பாக்கிறதுக்குள்ள பைஸ் காலியா இருக்கு இனிமே வேணா கத்து கொடுக்குறதுன்னா சொல்லு கத்து கொடுக்குறோம் அது திருப்பி நீ 1.30 கட்டணும் மறுபடியும் ஸ்கூல் ஃபீஸ் 1065 ரூபாய் தான் அதுக்கு மேல ஏதாவது வாங்குறோமா வாங்க மாட்டோம் இந்த கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் பேப்பர்லாம் கூட ஒரு சில ஸ்கூல்ல பைசா வாங்குவாங்க நாங்க வாங்குறது இல்லையா இன்னொரு பேப்பர் படிச்சியா நேத்து பேப்பர் படிச்சியா இல்ல சார் நேத்து பார்க்கலையா என்ன விஷயம் சார் 45 ஸ்கூல்ல 10 நாள் டீடைல் வந்தது ஃபர்ஸ்ட் உங்க ஸ்கூல் தான் அதுதான் எங்க ஸ்கூல் எப்பவுமே ஃபர்ஸ்ட் தான் சார் ஸ்கூல் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் சார் ஏண்டா ஏமாத்து ஃப்ராடு பித்தலாட்டம் மண்டபம் எல்லாம் பிடிக்க சொல்லிட்டு 85 பேர் கொண்ட குழுவுக்கு நான் தான் தலைவர் நேற்று போட்டோவோட என்ன போட்டிருந்தாங்க அதை படிக்கலையா நீ எவ்வளோடா ஏமாத்துவ சார் ஸ்விம்மிங் பூல் கட்டியிருந்தா கூட பரவாயில்ல தரையில ஸ்விம்மிங் அடிக்க வச்சிருக்கேன் கம்ப்யூட்டர் கண்ணு வஞ்சிருமா சார் இது உங்களுக்கு என்ன நீங்க கட்டின பணத்தை கொடுத்துறோம் சார் அது ஏதோ எனக்கு இலவசமா கொடுக்குற மாதிரி சொல்ற இந்த மன்னாரு பாவம் எவ்வளவு கஷ்டப்படுற குடும்பம் தெரியுமா அந்த பையனை வந்து நான் தாண்டா சேர்த்தேன் என் பையன்ட்டு சார் வேணா ஒரு 4-5 பசங்க கட்டின பீஸ் கூட திருப்பி கொடுத்துறோம் சார் வாழ
சார் நான் எவ்வளவு ஸ்ட்ரிக்ட் தெரியுமா? ஆபீஸ் என்ன பார்த்தா நடுங்கடா. சார் இந்த படம் முடிஞ்சதும் போய் நான் வந்துடுறேன் சார் உங்க கூட. உயிர் போற நேரத்துலயும் படம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்படி என்ன படம்டா அது? நல்லா இருக்கா? பிரிண்ட் நல்லா இருக்கு. எதுவுமே பாக்குறியா? ஆமா, இது இங்க பார்க்க டைம் இல்லையா? இந்த எதுவுமே பாரு போ. நீ பாரு போ. நீ படம் தான் பார்த்திருக்க நீ. பரவாயில்ல போ, நீ போ. அச்சா, கௌரவமா வாழ்ந்துட்டேன். ஆமா, இங்க பாக்காத. இங்க பார்க்க முடியாது. ஒரு படம் தான் இருக்கா, 2 3 இருக்கா? 4 5 இருக்கு. எனக்கு திருப்பி தரவேணா, உட்காந்து வீட்டுல பாத்துட்டு. தேங்க்ஸ். கவுரும் இருக்கிற வரைக்கும் யார வேணாலும் நம்ம கவுத்துக்கிட்டே இருக்கோம். ஓகே நேயர்களே, இதுவரை நீங்கள் பார்த்து ரசித்த இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்முடைய பெப்பர்ஸ் டிவி பெருமையுடன் வழங்கிய double.com நிகழ்ச்சியை பார்த்து ரசிங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன். உன் பேர் நீ சொல்லு. முல்லை. என் பேர் ஜூனியர் பாண்டி. வத்தா வரம்பா.